வணக்கம். நற்றினையில நம்ம இன்னைக்கு 106வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை பாடல். உரோடகத்து கந்தரத்தனார் எழுதிய பாடல். இந்த ஒரு சின்ன அழகான ஒரு நாடகம் இருக்கிறத இந்த பாட்டுல நம்ம பார்க்கலாம். அதாவது திணைப்புணம் காப்பதற்காக வந்த போது அவர்கள் அவனை சந்தித்தார்கள். திணைப்புணம் காப்பதற்காகவும் அந்த கிளி ஓச்சுதல், கிளி கடிதல், இந்த வேலைகள்லாம் செய்வதற்காக தலைவி வரும் பொழுது தலைவன் அவளை எங்க சந்திச்சிருக்கான். இப்போ திணை முற்றி அறுவடைக்கு தயாராகிவிட்டது. அறுவடை செய்ய போறாங்க. அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க இனிமே வர வேண்டாம், நீங்க இனிமே திணைப்புணத்திற்கு கிளிக்கடியோடைய வேலை இனிமே இல்ல, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல திணை முற்றி அறுவடை ஆன பிறகு மனம் முடித்தல் போன்ற வேலைகளை ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்போ தை மாசத்துல நம்ம பண்றோம் இல்லையா, அறுவடை முடிஞ்ச பிறகு நல்ல காரியங்கள் வச்சுக்கிற மாதிரி எப்பவுமே திணை முற்றிய பிறகு வரைவு நீர்தல் நடக்கும். இப்ப அதுவும் ஒரு குறியீடு தான். திணை முற்றி அறுவடை தயாராயிடுச்சுன்னா அடுத்து கல்யாணங்கள் வந்துடும் அப்படின்னு. இப்ப இனிமே தலைவியை வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த சாக்க சொல்லி தலைவனை சந்திச்சுட்டு இருந்த வாய்ப்புகள் இனிமே கிடையாது. இப்ப நீ என்ன செய்ய போறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க சிறைப்புறத்தானாக சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சரி பறிவுரியது, தலைவனே இனிமேல் தலைவி வரமாட்டாள், இங்க நீ சந்திக்க முடியாது, அவளை நீ சந்திக்கணும்னா மனம் முடித்துக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாடல். தந்தை வித்திய மென்திணை பைய சிறு கிளி கடிதல் பிறக்கு யாவனதோ குளிர்படு கையள் கொடிச்சி செல்க என நல்ல இனிய கூறி மெல்ல கொயல் தொடங்கினரே காணவர். கொடுங்குரல் சூர்பொறை இருத்த கோல் தலை இருவி விழவு ஒழி வியன் களம் கடுப்பத் தெருவர பைதல் ஒரு நிலை காண வைகள் யாங்கு வருவது கொல்லோ தீம் சொல் செறிதோட்டு எல்வளை குறுமகள் சிறுபுணத்து அல்கிய பெரும்புற நிலையே. தீம் சொல் அழகான இனிய சொற்களை பேசக்கூடிய செறிதோட்டு எல்வளை குறுமகள், அழகான ஆய்ந்தெடுத்த ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்தவளாகிய குறுமகளாகிய தலைவி, சிறுபுணத்து அல்கிய பெரும்புற நிலையே. அந்த சிறு புணத்தில் அந்த மேல மரத்து மேல கட்டிக்கக்கூடிய அந்த பரனில் அமர்ந்து கொண்டு அவள் அந்த கிளியை கடிந்து ஓச்சிய அந்த காட்சியை இனிமே நீ எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா இனிமே அவ வரப்போறது இல்லை. திணைப்புணம் காப்பதற்கு அவள் வரப்போவதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, தந்தை வித்திய மென்திணை பைய சிறு கிளி கடிதல் பிறக்கு யாவனதோ, தந்தையால் உழப்பட்ட நடப்பட்ட அந்த திணை இப்பொழுது நன்றாக வளர்ந்து செழித்து அறுவடைக்கு தயாராகிவிட்டது. சிறு கிளி கடிதல், அதை அந்த திணை கதிர்களை கொத்த வருகின்ற கிளியை கடிதல் என்பது இனி தேவையில்லை. கதிர் முற்றியாச்சு. குளிர்படு கையில் கொடிச்சி செல்க. குளிர் அப்படிங்கிறது ஒரு கருவி. நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அந்த அப்படி சத்தம் போடுற மாதிரியான ஒரு கிளி ஓட்டுவதற்கான ஒரு கருவிக்கு குளிர் என்று பெயர். குளிர் என்ற கருவியை கையில் வைத்திருக்கக்கூடிய கொடிச்சி ஆகிய தலைவி இனிமேல் வர வேண்டாம் என்று சொல்லி அந்த காணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திணையை இந்த தாளோடு அறிய ஆரம்பிக்கிறார்கள், அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த தாளோடு அப்படி அறியறாங்க. இப்ப அறிஞ்சு முடிச்ச உடனே அந்த களம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், இவ்வளவு நாளாக பச்சை பசேல் என்று அந்த வயல் அப்படியே திணைகளோடு புத்து குலுங்கியது. இப்ப இவங்களும் ரகசியமா பார்த்து அவனை சந்திச்சு மகிழ்ந்திருந்த கூடிய ஒரு இடமாக அது இருந்தது. இப்ப அதெல்லாம் அறுவடை செஞ்சு முடிச்ச பிறகு அடியில அந்த தாள் மட்டும் கொஞ்சமா மண்ணுல நிக்குது. மத்த மேல இருந்த கதிர்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. கொயல் தொடங்கினரே காணவர். கொடுங்குரல் சூர்பொறை இருத்த கோல் தலை இருவி விழவு ஒழி வியன் களம் கடுப்ப தெருவர. அதை பார்ப்பதற்கு அப்ப விரிச்சோன்னு அந்த இடம் அப்படியே வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இப்ப நல்ல வீட்டுல கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடம் அப்படியே துஸ்தமுமா அப்படியே இருக்கிறத பார்க்கும்போது இங்கேயா இவ்வளவு நேரம் இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு எல்லாரும் கூடி மகிழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் மனசுல தோணும் இல்லையா? அதே போல அந்த விழவுக்களை அந்த திணைக்களத்தை பாக்குறாங்க தோழியின் தலைவியும். இவ்வளவு நாள் அவங்க காலையில கிளம்பி அப்படியே மகிழ்ச்சியோடு கிளி ஓட்டுக்கூட சாக்குல தலைவனை பார்த்து அங்க புனல் விளையாடி எல்லாம் மகிழ்ந்திருந்த இடம் அது. இப்ப இனிமே அது கிடையாது. திணைகளை கொய்தாகிவிட்டது. கீழே அதனுடைய கதிர் மட்டும் கொஞ்சமா அப்படியே அதனுடைய அடி இது மட்டும் அப்படியே நிக்குது. அது அந்த அந்த களம் பார்ப்பதற்கு மனதை வருத்துவதை போல இருக்கிறது. அப்படி துன்பத்தை தருவதாக அந்த களம் இருக்கிறது. பைதல் ஒரு நிலை காண வைகள் யாங்கு வருவது கொல்லோ. இனிமே நாங்க இங்க வர முடியும்? இனிமே வர முடியாது. இனிமே அடுத்த திணை இனிமே திரும்பி வயலை கொத்தி திரும்ப திணை விதைச்சு திரும்ப அடுத்து பயிர் விளையறதுக்குள்ள இவளுக்கு திருமணமே ஆகிவிடும் இல்லையா? அதனால அந்த அவளுடைய களவு காலம் என்பது திணையை விதைத்ததிலிருந்து அறுவடை செய்வதற்குரிய அந்த காலகட்டம் தான்.
அதுக்கு மேல அவளால் இனிமே இங்க வர முடியாது. அப்படியே தெரிஞ்சாலும் எச்சரித்தல் நிகழ்ந்து விடும். எனவே நீ தலைவனே, இங்கே இந்த பரணியில் உட்கார்ந்து கொண்டு அவள் கிளி கடிந்த அந்த காட்சிகளை இனிமேல் நீ பார்க்க முடியாது. எனவே விரைந்து அவளை திருமணம் செய்து கொள், அது ஒண்ணுதான் ஒரே வழி என்று சொல்லி தோழியோ தலைவியோ அவனுக்கு சொல்றாங்க. சிறைப்புறமும் ஆம். அதான் இந்த பாடல். உரோடகத்து கந்தரத்தனார் எழுதிய பாடல். பாட்டை ஒரு தடவை மீதி படிச்சிடலாம். தந்தை வித்திய மென்தினை பைப்பைய சிறுகிளி கடிதல் பிறக்கு யாவனதோ குளிர்படு கையள் கொடுச்சி செல்க என நல்ல இனிய கூறி மெல்ல கொயல் தொடங்கினரே காணவர். கொயல், இன்னமும் நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்துறோம். பூ கொய்வது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா? கொடுங்குரல் சூர் பொறை இருத்த கோல் தலை நிறுவி. கொடுங்குரல்னா நல்ல நல்ல திரட்சியாக இருந்த அந்த திணைகளுடைய கதிர்கள், அவையெல்லாம் அவர்கள் அறுத்து அறுவடை செய்து எடுத்து விட்டார்கள். இருவி விழவு ஒளி வியன்களம் கடுப்ப. விழாக்கோளம் முடிந்து போன அந்த ஒரு மைதானத்தை போல அது இப்போ காட்சி அளிக்கிறது. பைதல் ஒரு நிலை காண வைகள் யாங்கு வருவது கொல்லோ. இனிமேல் நாங்கள் எங்கே வர முடியும்? இவ்வளவு நாட்களாக இனிய சொற்களை கூறிய அழகான வளையல்களை அணிந்தவளாகிய தலைவி இங்கே பரணில் இருந்து கிளி கடிகிற காட்சியை பார்ப்பதற்கு நீ வந்தாய் அல்லவா, இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த தோழியத சொல்றா. பைதல் ஒரு நிலை காண வைகள் யாங்கு வருவது கொல்லோ தீம் சொல் செறித்தோட்டு எல்வளை குறுமகள் சிறு புனத்து அல்கிய பெரும்புற நிலையே. அந்த பெரும்புற நிலையை இனிமே நீ காண முடியாது. எனவே விரைந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி தோழி சொல்றாங்க. சரி, அடுத்த பாடல் 107வது பாடல். இது நெய்தல் திணை. இதுவும் ஒரு அழகான ஒரு நாடகம் இருக்கிறது. தலைவியும் தோழியும் அங்க அந்த கடற்கரை சோலைக்கு வந்து விட்டார்கள். புன்னை மரங்கள் பூத்து குலுங்கக்கூடிய அந்த கடற்கரை சோலைக்கு வந்துட்டாங்க. அவன் இன்னும் வரல. அவன் சொன்ன நேரம் வந்தாச்சு, ஆனா அவன் இன்னும் வரல. ஆனா தலைவிக்கு ஒரே வருத்தம், வருவானோ மாட்டானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி ஒரே வருத்தத்தோடு இருக்கிறாள். என்றால் முதல் நாள் தான் அந்த கடற்கரை மகளிர் விளையாடக்கூடிய அந்த கடற்கரையில இருந்து அவனோடு நலம் பாராட்டி அவள் மகிழ்ந்திருந்திருக்கிறாள். அடுத்த நாளும் வந்திருக்கா. அவனும் அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஆனா இன்னும் காணும். காலம் கடந்து ரொம்ப நேரமா அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்ப தோழி சொல்றா, உங்க பாரு தூரத்துல அவன் வருகின்ற தேரினுடைய மணி ஓசை கேட்கிறது. கூடவே அவன் வேற ஏதோ ஒரு நெய்தல் நிலத்து அரசன், அதனால அவன் கூடவே இளைய வீரர்களும் ஓடி வருகிறார்கள். அவன் குதிரையில் வருகிறான், தேரில் வருகிறான். பின்னாடி வேலேந்திய இளைய வீரர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய ஆரவாரமும் கேட்கிறது. அப்ப என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, நம்ம போய் இந்த பெரிய அடிமரத்தை உடைய புனை மரத்தினுடைய பின்னாடி போய் நம்ம மறைஞ்சுப்போம். கொஞ்ச நேரம் அவன் தேடி அலமர்ந்து போகட்டும். இவ்வளவு நேரம் நம்ம காக்க வச்சான் இல்லையா, நம்ம கொஞ்ச நேரம் அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்று அவன் எப்படி துன்புறுகிறான் என்பதை பார்ப்போம். அவனுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஐயோ வரலையோ, அவ வந்துட்டு போயிட்டாளா, வந்துட்டு போயிட்டானா எப்படி தெரியும்? எந்த அடையாளமும் இல்ல, யாரையும் கேட்க முடியாது. வரலையா அப்படின்னா ஏன் வரல, இனிமே வரமாட்டாளா அப்படிங்கிற கவலை அவனுக்கு வரும் இல்லையா? அதனால அவங்களுக்கு எப்படி என்னெல்லாம் கவலை வந்ததோ அதே கவலை அவனுக்கும் வரட்டும். கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து நம்ம மறைஞ்சிருந்து பார்ப்போம், அவன் வரக்கூடிய சத்தம் கேட்குது பாரு அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றா. சும்மா அழகான ஒரு சின்ன நாடகம் இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அம்மூவனாருடைய பல பாடல்கள் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். கவர் பரி நெடுந்தேர் மணியும் இசைக்கும் பெயர்பட இயங்கிய இளையரும் ஒலிப்பர் கடலாடு வியல் இடை பேரணி பொழிந்த திதலை அல்குள் நலம் பாராட்டிய வறுமை தோழி வார்மணர் சேர்ப்பன் இறைப்பட வாங்கிய முழவு முதற் புன்னை மா அரை மறைகம் வம்மதி பானாள் பூவிரி காணல் புனர்குறி வந்து நம் மெல் இனர் நறும்பொழில் காணா அல்லல் அரும்படற் காண்கம் நாம் சிறிதே. கொஞ்ச நேரம் விளையாடி பார்ப்போம் வா. கொஞ்ச நேரம் நம்ம மறைஞ்ச, அதாவது இவங்களுக்கு அவன் வந்துட்டு தெரியும், ஆனா அவனுக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் அவன் அப்படி அல்லாடுவதை நாம் பார்த்து ரசிக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் காக்க வச்சான் இல்லையா, அதனால நம்மளும் அந்த விளையாட்டை நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கவர் பரி நெடுந்தேர் மணியும் இசைக்கும். அந்த கொய்சுவருடைய அந்த புறவி குதிரைகள் கட்டப்பட்ட அந்த தேரினுடைய மணி ஒலிப்பது கேட்கிறது. இங்க தூரத்துல வருது, அதனுடைய மணி ஓசை கேட்கிறது. பெயர்பட இயங்கிய இளையரும் ஒலிப்பர், அவன் கூட ஓடி வரக்கூடிய இந்த இளைய வீரர்களுடைய ஆரவார சத்தமும் மூச்சரைப்பும் கேட்கிறது. கடலாடு வியல் இடை பேரணி பொழிந்த திதலை அல்குள் நலம் பாராட்டிய வறுமை தோழி. நேற்றும் அவன் இங்கே கடலிலே பெண்கள் நீராடக்கூடிய அந்த இடத்திலே உன்னுடைய அழகான தேமல் படர்ந்த அல்குளை நலம் பாராட்டி உன்னோடு அவன் மகிழ்ந்திருந்தான். அவன் இன்றைக்கும் வருவான்.
வருமே தோழி. வார்மணர் சேர்ப்பன் இறைப்பட வாங்கிய முழவு முதற் புன்னை. முழவை போல பெரிய அடிமரம் உடைய பூக்கள் செறிந்திருக்கின்ற புன்னை மரத்தினுடைய பின்பக்கம் நாம் மறைந்து நின்று கொள்வோம். பூவிரி காணல் புனர்குறி வந்தனன். புனர்குறி அப்படிங்கிறது இந்த இடத்துல நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி அடையாளம் சொல்லிவிட்ட போன இடம். மாறை மறைகம் வம்மதி. நாம அந்த பின்னாடி பாறைனா மரத்தினுடைய அடிப்பகுதி, அதுல போய் நாம் மறைந்து கொள்வோம். மான பெரிய நன்றாக அடர்ந்து வளர்ந்த பெரிய செழித்த மரம். 2 பேர் மறைஞ்சுக்கலாம் தாராளமா. மறைகம் வம்மதி பானால் பூவிரி காணல் புனர்குறி வந்து நம் மெல்லினர் நரும் பொழில் காணா. அந்த மெல்லிய மனம் வீசக்கூடிய அந்த பொழிலில் நம்மை காணாமல் அல்லல் அரும்படர் காண்கம் நாம் சிறிதே. அவன் அப்பொழுது கொஞ்ச நேரம் கலக்கம் உருவான் அல்லவா. இப்படி தேடி தேடி பார்ப்பான் எல்லா இடத்துலயும். எங்க மணல் பகுதியில இருந்தா தெரிஞ்சிடும். காணகம் சோலையில அவங்க எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்களா இல்ல வரலையா என்று சொல்லி அவன் கையற்று நிற்கக்கூடிய அந்த சின்ன அல்லலை நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கலாம். நம்மள இவ்வளவு நேரம் நிக்க வச்சான் இல்லையா, அதனால வரட்டும் என்று சொல்லி அவள் அவனை தேற்றுகிறாள். அதாவது தலைவியிடம் தோழி சொல்கிறாள். அதான் இந்த பாட்டு. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. சின்ன ஒரு டான்ஸ் டிராமா பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல். சுவர் பரி நெடுந்தேர் மணியும் இசைக்கும், கவர்பரி நெடுந்தேர் மணியும் இசைக்கும் பெயர்பட இயங்கிய இளையரும் ஒலிப்பர். கடலாடு வியல் இடை பேரணி பொழிந்த திதலை அல்குள் நலம் பாராட்டிய வருமே தோழி வார்மணர் சேர்ப்பன். இறைப்பட வாங்கிய முழவு முதற் புன்னை மா அறை மறைகம் வம்மதி பானாள் பூவிரி காணல் புனர்குறி வந்து நம் மெல் இனர் நரும் பொழில் காணா அல்லல் அரும்படர் காண்கம் நாம் சிறிதே. சின்ன ஒரு நாடகத்தை நாம் நடத்தி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி தோழி தலைவியிடம் சொல்கிறாள். சரி, அடுத்த பாடல் பாலை திணை. ரொம்ப அழகான பாட்டு. அடிக்கடி பார்த்த ஒரு கருப்பொருள் தான் இதுக்கு. எய்நந்தை மகன் இளம் கீரனார். இங்க தலைவன் பொருள் வயிறு பிரிய கருதி விட்டான், பிரிந்து போக போறான். அதுக்கான நாளெல்லாம் குறிச்சாச்சு. ஆனா அது வரைக்கும் சொல்லல தலைவி கிட்ட. இப்பதான் சொல்ல போறான். நான் பொருள் தேடி வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நெடுந்தொலைவு செல்ல போகிறேன், இந்த நாள்ல வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறான். இப்போ உடனே அவளுக்கும் தெரியும் போய் தான் ஆகணும் எல்லான்ட்டு. ஆனால் இப்போ அவனை பிரியக்கூடிய அந்த துன்பத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி அவன் பக்கத்துல நின்று சொல்லலாமோ வேண்டாமோ என்று நான் கொண்டு நிற்கிறாள். அப்படியே நிக்கிறா. சொல்லலாமா, சொன்னா என்ன நினைச்சுப்பான் தெரியலையே அப்படின்னு சொல்லி நிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. அவளுடைய தலைமுடி கொண்டை நன்றாக இறுக்கி கட்டிய அந்த கொண்டை அவனுடைய மார்பிலே படும்படியாக அவன் மார்பிலே சாய்ந்து அழுகிறாள். அழுத உடனே அவன் மனசு கரைஞ்சு போச்சு. எப்படி கரைஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு சுடாத பானை வணைஞ்சாங்கன்னா அதை சுடணும் இல்லையா. சுட்டு பண்ணாதான் அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கும். இல்ல பசுமையா அப்படியே ஒரு பானையை வணைஞ்சிட்டு சுடாம அப்படி வச்சிருந்தா ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த பானை அப்படியே கரைஞ்சு போயிடும். அது போல அவனுடைய மனசு அப்படியே கரைஞ்சு போச்சான். அவள்தான் அவளுடைய முகத்தையும் அவள் கேட்க முடியாம தவிக்கிற தவிப்பையும் அவள் கண்கள்ல கண்ணீரையும் பார்த்த உடனே அவனால பொருள் தேடி போவது இப்ப என்ன இருக்கு, எதுக்கு இப்படி எவ்வளவு அழ விட்டுட்டு நம்ம எதுக்கு போகணும் என்று சொல்லி அவன் பொருள் வழி பிரிவதை நிறுத்தி விடுகிறான். அதான் இந்த பாடல். அப்புறம் போவானா இருக்கும். ஆனால் இந்த பாடல்ல அவன் போகல. நிறைய பாட்டு நம்ம இப்படி பார்த்திருக்கோம். போலாமா வேண்டாமா, பாதி வழி போயிட்டு அவ கண்கள் பின்னாடியே வருகிறது என்று நினைப்பது, அப்புறம் இன்னமும் பின்னாடியே தொடர்ந்து வருது அவளுடைய நினைப்பு என்று ஏங்குவது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் தலைவனுக்கு இருக்கு. இந்த ஒரு பாடல் இங்க செலவழுங்கியது. போலன்னு முடிவு பண்ணிடுறான். இவ்வளவு வருத்தத்தோட அவளோட விட்டுட்டு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றோம். இப்போ அவ என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறதா இந்த பாடல்ல வரக்கூடிய நாடகம். செலவரை உற்ற கரவம் போற்றி மலர் ஏர் உண்கண் பணிவர ஆயிழை யாம் தற்கரையவும் நானினள் வருவோள் வேண்டாமையின் மென்மல வினவலும் தகைத்தலும் செல்லாளாகி பெரிகமழ் துருமுடி தயங்க நல்வினை பொறியழி பாவையின் கலங்கி நெடிது நினைந்து ஆகம் அடைத்தந்தோளே. அது கண்டு ஈர்மணர் செய்கை நீர்படு பசுங்கலம் பெருமழை பெயர்க்கு ஏற்றாங்கு எம் பொருள் மலி நெஞ்சம் புணர்ந்து உவந்தன்றே. பொருள் மலி நெஞ்சம், பொருளை பெரிதாக விரும்பக்கூடிய என்னுடைய நெஞ்சம் கூட இப்பொழுது அது வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டது. வேண்டாம், பொருள் தேடி இப்ப போக வேண்டாம், இவளை இப்படி அழ விட்டுட்டு நம்ம போக வேண்டாம் என்று
என்னுடைய நெஞ்சம் முடிவு செய்து விட்டது. ரொம்ப அழகா இருக்கு பாட்டு. செல விரைவுற்ற அரவம் போற்றி, நான் இப்பொழுது கிளம்பி போக போகிறேன். விரைவுற்ற வேகமாக இப்பொழுது சீக்கிரத்துல கிளம்ப போறேன். இன்னைக்கு இல்ல, சீக்கிரத்துல கிளம்ப போறேன். அரவம்னா சொல் அப்படிங்கிறது அர்த்தம். மலர் ஏர் உன் கண் பனிவர, உடனே அவளுடைய மலர் போன்ற கண்களில் மலர் மேல் பனித்துளிகள் பட்டதை போல கண்களில் இருந்து நீர் வர ஆரம்பித்து விட்டது. ஆயிழை ஆராய்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்தவளாகிய அவள் யாம் தற்கரையவும் நாணினள் வருவோள். நாணத்தோடு அவள் என் பக்கத்தில் வந்து நிற்கிறாள். நாணினள் வருவோள். வேண்டாமையின் மென்மேல வந்து, சொல்றதா வேண்டாமா என்று சொல்லி அவளுக்கு ஒரு தயக்கம். போகன்னு சொல்ல முடியாது, போகாதீங்கன்னு சொன்னா அவன் கேட்பானான்னு தெரியாது. வினவலும் தகைத்தலும் செல்லாள் ஆகி, கேட்கலாமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தகைப்போடு அவள் நிற்கிறாள். அவன் பக்கத்துல வந்து நிக்கிறாள். அப்படியே அவ்வளவு தயக்கம் அவளுக்கு. வினவலும் தகைத்தலும் செல்லாள் ஆகி, வினவுதல் கேட்பது அல்லது சொல்லுவது என்று ரெண்டுமே செய்யாம அப்படி தயங்கி தயங்கி நிற்கிறாள். வெறி கமழ் துருமுடி தயங்க, துருமுடினா நன்றாக இழுத்து கட்டப்பட்ட கொண்டை, வெறி புனல் நன்றாக வாசனை வீசக்கூடிய நறுமணம் மிகுந்த மலர்களை சூடி கூடிய கூந்தல் என்பதனால நன்றாக வாசனை வீசுகிறது. வெறி கமழ் துருமுடி தயங்க நல்வினை பொறியழி பாவையின், அழகாக செய்யப்பட்ட சித்திரத்தால் எழுதப்பட்ட ஒரு பாவை உடைந்து அழுவதை போல கண் கலங்கி நெடிது நினைந்து அப்படி பெருமூச்சு விட்டு ஆகம் அடைத்தந்தோளே, என்னுடைய மார்பில் சாய்ந்து கண்ணீர் ஊக்க ஆரம்பித்து விட்டாள். அப்படியே தயங்கி வரா, நிக்கிறா, நாணத்தோட. அடடா, கண்கள்ல இருந்து நீர் வருகிறது. ஆமா, அப்படியே வந்து பக்கத்துல அவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அப்படியே ஒரு ஒரு காட்சியா ரசிச்சு அவன் சொல்றான். நின்னா அப்படியே அவளுக்கு ஒரு நாணம், சொல்லலாமா வேண்டாமா என்று இருக்கிறது, கேட்கலாமா கூடாதா என்று இருக்கு. ஆனால் அவளால் அந்த அழுகையை அடக்க முடியவில்லை. நெடிது பெருமூச்சு விட்டவளாக அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறாள். நின்ற உடனே அவளுக்கு தாங்க முடியல. இதுக்கு மேல அவன் விட்டா போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மார்பில் விழுந்து அவள் அழ ஆரம்பித்து விடுகிறாள். பொறி பழி பாவையின் கலங்கி நெடிது நினைந்து ஆகம் அடைத்தந்தோள், என்னுடைய மார்பகத்தில் தலை சாய்த்து கண்ணீர் ஊக்க ஆரம்பித்து விட்டாள். இவ்வளவு நேரம் அவனும் போலாம் போலாம் தான் நினைச்சிட்டு இருந்தான். அது கண்டு அந்த ஒரு நிமிஷத்துல அவனுடைய மனசு அப்படியே கரைஞ்சு போச்சு. எப்படி போச்சு அப்படின்னா, பசு மட்கலத்தை கொண்டு போய் மழையில வச்சா என்ன ஆகும்? ஈர மண் செய்கை நீர்படு பசுங்கலம். பசுங்கலம் இன்னும் சுடல அந்த பானையை. கலம் செய்திருக்கிறார்கள், ஆனால் அதை இன்னும் சுடல. சுட்டாதான் அது இறுகி போய் எந்த தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அது இப்ப ஈரமா இருக்கு. ஈரமண் செய்கை பசுங்கலம் பெருமழை பெயர்க்கு ஏற்றாங்கு. பெரிய மழை பெய்த உடனே அது எப்படி அப்படியே கரைந்து போகுமோ, என் பொருள்மலி நெஞ்சம் புணர்ந்து உவந்தன்றே. அந்த அவனுடைய மனது ஒரு பசும் கலம், வெறும் ஈரமண்ணால செய்யப்பட்ட பானை. அவளுடைய கண்ணீர் பெருமழை, அது வந்து அப்படியே எப்படி அந்த காலத்தை கரைக்குமோ அது போல இவனுடைய மனத்தை கரைத்து விட்டதாம். அழுகையில கரையாத மனசு என்ன மனசு? அதனால பொருள்மலி நெஞ்சம் உணர்ந்து வந்தன்றே, நான் வந்து என்னுடைய பொருளை நினைத்து இயங்கக்கூடிய என்னுடைய நெஞ்சத்தை அடக்கி கொண்டு அவளுடைய அழுகைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் பொருள் வழி பிரிவதை நிறுத்திவிட்டேன். இப்ப போறா மாதிரி இல்ல, இப்போதைக்கு போக வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம் என்று சொல்லி அவன் செலவு அழுங்கியது. அதனால இனிமேல் அவன் போக போறதில்லை அப்படிங்கிற முடிவு பண்றான். சோ இதுதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. தலைவன் கூற்று, எயினந்தை மகன் இளங்கீரனார் எழுதியது. செலவிரைவுற்ற அரவம் போற்றி மலர் ஏர் உண்கண் பணிவர ஆயிழை யாம் தற்கரையவும் நாணினள் வருவோள். வேண்டாமையின் மெல்மெல வந்து வினவலும் தகைத்தலும் செல்லாளாகி வெறிகமழ் துருமுடி தயங்க நல்வினை பொறியழி பாவையின் கலங்கி நெடிது நினைந்து ஆகம் அடைத்தந்தோளே. அது கண்டு ஈரமண் செய்கை நீர்படு பசுங்கலம் பெருமழை பெயர்க்கு ஏற்றாங்கு எம் பொருள்மலி நெஞ்சம் புணர்ந்து உவந்தன்றே. அவனோ எப்படிடா போலாமா வேண்டாமான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப வந்து அவ அழுத உடனே வேண்டாம் என்று முடிவு செய்து நிறுத்தி விடுகிறான். சரி, இந்த பாட்டோட இருக்கட்டும். இந்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.